Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 138:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் மேலுள்ள விசுவாசம் நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. கொந்தளிக்கும் கடலிலே நாம் அசையாமல் உறுதியாய் நிற்பதற்கு விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே வந்த பல்வேறு விதமான போராட்டங்களிலும் சோதனைகளிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கர்த்தரையே அவர் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார். தாவீது ராஜா தன்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு மிகுந்த சமாதானத்துடன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். இது எத்தனை அருமையான விசுவாச அறிக்கை! கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை வைக்கும்போது அவர் நிச்சயமாகவே உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. செய்து முடிப்பார் என்ற வார்த்தையானது அதனுடைய மூல பதத்தில் கர்த்தர் ஆரம்பித்த வேலையை பூரணமாய் செய்து நிறைவேற்றுகிறவர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனுஷர் ஆரம்பிக்கிற பல வேலைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போகிறது. சில வேலைகளில் அவர்கள் திட்டம் தீட்டியதையே மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஆரம்பித்த வேலையை பாதி வழியிலே நிறுத்தி விடுகிறவர் அல்ல. அவர் மனம் மாற ஒரு மனுப்புத்திறனும் அல்ல. யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சிருஷ்டிப்பிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாகவே சிருஷ்டிப்பிலே முதல் 5 நாட்களும் மனிதனுக்கு என்னென்ன தேவையுண்டோ அத்தனையும் நினைவு கூர்ந்து அவனுக்கு சிருஷ்டித்து கொடுத்தார். ஒளி கொடுக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார். கனிதரும் செடிகளையும் மரங்களையும் உண்டாக்கினார். ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார். மிருக ஜீவன்களையும் கடலில் நீந்தும் மீன்களையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பின்புதான் கடைசியாக மனுஷனை அவருடைய சாயலில் படைத்தார். இது மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? அவர் சிருஷ்டிப்பிலே மாத்திரமல்ல, சிலுவையிலேயும் யாவற்றையும் செய்து முடித்தார். இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். தழும்புகளை ஏற்றுக்கொண்டு குணமாக்கும் கிருபைகளை தந்தார். சாபமான முள்முடியை தலையின் மேலே சுமந்து கொண்டு சாபத்தின் முதுகெலும்பை தகர்த்தார். சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயத்தை தந்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால்தான் முடிந்தது என்று வெற்றி முழக்கமிட்டு தன்னுடைய ஜீவனை பிதாவின் கரங்களிலே ஒப்பு கொடுக்க அவரால் முடிந்தது. மட்டுமல்ல, நித்தியத்திலும் அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி பரலோகம் சென்றிருக்கிறார். 6 நாட்களில் உருவாக்கின உலகமே இத்தனை அழகுமிக்கதாயிருந்தால் 2000 ஆண்டுகளாக இயேசு நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வாசஸ்தலங்கள் எத்தனை மேன்மையுடையதா இருக்கும். பிரியமானவர்களே, நித்தியத்திலும் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். வயதான ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே உறுதி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதாகவே இருந்திருந்தது. அவருக்கு 99 வயதாகிவிட்டது. சரீரம் செத்து போய்விட்டது. அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு 89 வயது. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது.
போய்விட்டது. வைத்திய சாஸ்திரப்படியோ இயற்கை விதிகளின்படியோ அவர்களுக்கு குழந்தை பிறக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ற பெயருக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதா இருந்தது. எப்படி இது நிறைவேறும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தினாலேயே நிறைவேறும். தாய் தகப்பனின்றி ஆதாம் ஏவாளை உருவாக்கினவருக்கு அது ஒரு சிறிய காரியம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஆபிரகாம் உறுதியாய் நின்றார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே ஈசாக்கையும் ஈசாக்கின் மூலமாக திரளான சந்ததியையும் பெற்றுக்கொண்டார். ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்த ஆபிரகாம் கொண்டு போன பொழுது ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவோ வேதனை அடைந்திருக்க கூடும். நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று ஈசாக்கு கேட்டபோது ஆபிரகாமுடைய பதில் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதே யாகும். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதே. அப்படியே மோரியா மலைக்கு சென்றபோது தம் மகனை கர்த்தர் பாதுகாத்து கொண்டது மாத்திரமல்ல, அங்கே பலிக்கான ஒரு ஆடு நின்று கொண்டிருந்ததையும் கண்டார். அது தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தது. தனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தரை ஆபிரகாம் தொழுது கொண்டு அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆம், கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? போராட்டம் என்ன? கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு கூறுவீர்களா? பிரியமானவர்களே, வாயை திறந்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் என் காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம். பரலோக தகப்பனே, இன்று உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் என்னோடு பேசியதற்காக நன்றி. உமது வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசம் நிறைந்த இருதயத்துடனே முன்னே வருகிறேன். என் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களிலும் சோதனைகளிலும் தாவீது ராஜாவை போல் கர்த்தராகிய நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசித்து உம்மையே உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ள உதவும். ஆண்டவரே, என் பாரங்கள் எல்லாவற்றையும் உம்மேல் வைக்கிறேன். நீர் நிச்சயமாகவே என்னை ஆதரிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் என் காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நிச்சயமாகவே நீர் எனக்காக வழக்காடுவீர், எனக்காக யுத்தம் செய்வீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்துள்ள சித்தத்தை நிச்சயம் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.